வணக்கம் வணக்கம். கொன்றை வேந்தன். கொன்றை வேந்தன் இது யார் எழுதுந்து? ஔவையார். ஔவையார். நம்ம என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். கை பொருள் தன்னின் மெய் பொருள் கல்வி அப்படின்றாங்க. இப்போ நம்ம கிட்ட கை பொருள், நம்ம கிட்ட பணம் நிறைய இருக்கு, வீடு நிறைய இருக்கு, சரியா? அப்புறம் சட்டை போடுறோம்ல, உடை, இது பணம். பணம் நிறைய இருக்கு, வீடு நிறைய இருக்கு, அப்புறம் உடை நிறைய இருக்கு. இதெல்லாம் கொஞ்சமா இருந்தாதான் நல்லது, சரியா? ஆனா நம்ம எல்லாருக்குமே கல்வி, படிப்பு இருந்தாதான் நம்ம எங்க போனாலும் ஜெயிச்சுன்னு வர முடியும், சரியா? கல்வி, படிப்பு வேணும். படிக்கணும், நிறைய படிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்புறம் 11 12 அப்புறம் காலேஜ் போவீங்களா, அதெல்லாம் நிறைய படிக்கணும். அப்பதான் நம்ம இந்த உலகத்துல வாழ முடியும். இப்போ பணம்லாம் கூட போயிடும், வீடு போயிடும், உடையெல்லாம் கூட போயிடும், இருக்காது, நம்ம கிட்ட இருக்காது. ஆனா கல்வி, படிப்பு மட்டும் நமக்கு கூடவே இருக்கும், சரியா? பணம் இல்லை, யாராவது எடுத்துக்கினாங்க இல்லை அப்படின்னா பணம் போட்டோம், அதுக்காக வருத்தப்படக்கூடாது. படிப்பு நம்ம கிட்ட தான் இருக்கும், அது யாராவது எடுப்பாங்களா? நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம், அதை யாராவது திருடுவாங்களா? திருட மாட்டாங்க. அப்போ அதுதான் உண்மையான செல்வம். எது? கல்வி, படிப்பு கல்விதான் நமக்கு உண்மையா எப்படி உண்மையான செல்வம். அப்போ நம்ம படிக்கணும், நிறைய படிக்கணும். இப்போ நம்ம ஸ்கூல் 8வது வரலாம் இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் 9 10 11 12 காலேஜ் எல்லாம் போகணும். அதோட வீட்டிலே இருக்கக்கூடாது. நான் எல்லாருமே படிக்கணும், இல்லையா? கல்வி, படிப்பு தான் நமக்கு அழியாம இருக்கும். வீடு கூட போயிடும், உடை கூட கிழிஞ்சு போயிடும், பணம் கூட யாராவது எடுத்துப்பாங்க. ஆனா படிப்பு யாருமே எடுக்க முடியாது, சரியா? அதுதான் ஔவையார் சொல்றாங்க, நிறைய படி அப்படின்றாங்க. அதை யாருமே நம்ம கிட்ட இருந்து யாருமே எடுக்கவே முடியாது அப்படின்றாங்க. படிக்கலாமா? கை பொருள் தன்னின் மெய் பொருள் கல்வி. இதை எழுத்த கூட்டி அப்புறமா சொல்லலாம். தேங்க்யூ.